வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான கல்வன் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல ஜிவி பிரகாஷ் குமாரும் இவானாவும் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இன்டர்வல்ல நீங்க எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் வரும். கண்டிப்பா படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு ஆடு மேய்க்கிற பையனை நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஆடெல்லாம் மேய்ச்சி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அம்மாவும் ஒரு ஆடு மிஸ் ஆகுறத கவனிக்கிறாங்க. கருப்பை மிஸ் ஆகுறான், என்ன எதுன்னு பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, பாக்குறதுக்காக காட்டு பகுதியில தேட ஆரம்பிக்கிறாரு. அப்படி தேடிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஒரு யானை வருது. அந்த யானை இந்த நபரை அடிச்சு கொண்டுது. இங்கதான் கல்வன் படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்போ ஒரு கோர்ட்டை நமக்கு காட்டுறாங்க. ஊர் தலைவர் எல்போட ஹீரோ இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஹீரோ ஒரு பெரியவரை தத்தெடுக்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப தத்தெடுக்கிறதுக்கான ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிஞ்சிருது. ஹீரோவும் நல்லபடியா அந்த பெரியவரை தத்தெடுத்துறாரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, பேரு சூரி அப்படின்றது. ஹீரோ ஒரு பெரியவரை தத்தெடுத்ததை ஊர்க்காரங்க பார்த்திருப்பாங்க. ஏன்பா நீங்க ரெண்டு பேரே வெட்டியா சுத்திட்டு இருக்கீங்க, இல்ல இந்த பெரியவரை வேற எதுக்காக தத்தெடுத்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, இதுக்கு ஒரு பொண்ணு தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் நமக்கு பிளாஷ்பேக்கா காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் ஹீரோவோட ஊரை நமக்கு காட்டுறாங்க. திரும்பி யானை ஒருத்தரை சாவடிச்சிருக்கு வாங்கன்ற மாதிரி ஒரு பெரியவர் கூப்பிடுறாரு. இப்ப ஊரை சேர்ந்த எல்லாருமே அந்த ஸ்பாட்டை நோக்கி வேகமா ஓடிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோவும் ஃப்ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓடுறாங்க. எல்லாருமே கிளம்பி போனதுனால வீடு காலியா தானே இருக்கும். வீட்டுல இருந்து பொருள்லாம் திருடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்க சின்ன சின்ன திருட்டு வேலை எல்லாம் பண்ணுவாங்க. பெருசா எந்த பொருளும் இவங்களுக்கு கிடைக்கல. சரி நம்மளும் அந்த ஸ்பாட்டுக்கு போயிடுவோம், நம்ம மிஸ் ஆகுறது தெரிஞ்சா பிரச்சனை அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே அந்த ஸ்பாட்டுக்கு ஓடி வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு லேடி தான் யானையால கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த லேடியோட ஹஸ்பண்ட் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஆபீசர்ஸ் எல்லாம் சேர்ந்த மாதிரி சமாதானப்படுத்துறாங்க. இதே மாதிரிதான் தொடர்ச்சியா சாவு நடந்துட்டு இருக்கு, நீங்க தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாம் கெஞ்சி கேக்குறாங்க. நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருக்க ஆபீசரும் சொல்றாரு. ஹீரோவும் ஃப்ரெண்டும் ஃபாரஸ்ட் ஆபீசரா மாறணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிக்கிறாங்க. இது சம்பந்தமா ஒரு அண்ணன் கிட்ட பேசுறாங்க. நான் சீக்கிரமா விசாரிச்சு சொல்றேன்ப்பா, கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி அந்த அண்ணன் கிளம்பிடுறாரு. எப்படியாவது ஆபீசரா மாறிடணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் கிடைக்கிற வேலையை செய்வாங்க, அதே சமயம் சின்ன சின்ன திருட்டு வேலையும் செய்வாங்க. இவங்க திருடுறத பத்தி ஊர் மக்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும். இவங்க தொடர்ச்சியா இந்த மாதிரி திருட்டு வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதனால ஊர் தலைவர் முன்னாடி கூட்டு வந்து பஞ்சாயத்து பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்ப ஊர் தலைவர் வீட்டுல தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் ஊர் தலைவரை பத்தி நமக்கு காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் வெளியே கெத்தா நடந்துப்பாரு, ஆனா ஒய்ஃபுக்கு ரொம்ப பயந்தவரா இருப்பாரு. ஒய்ஃப் எப்ப பாரு இவரை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. இவர் ஒய்ஃப் எல்லாம் சமாளிச்சு முடிச்சுட்டு வெளியே பேசுறதுக்காக வராரு. என்ன பிரச்சனைன்னு கேட்கும் போது இவங்க ரெண்டு பேர் தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏண்டா சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி இவரும் பயங்கரமா இவங்க ரெண்டு பேரை திட்டுறாரு. இவங்க ரெண்டு பேருக்கான தண்டனையை நான் தரேன், நீங்க எல்லாம் கிளம்புங்கன்னு ஊர் மக்களை இங்க இருந்து போக சொல்றாரு. இவங்க ரெண்டு பேரையும் அந்த இடத்துல தோப்பு காரணம் எல்லாம் போட சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே தோப்பு காரணம் போட்டுட்டு இருக்காங்க. ஊர் மக்கள் எல்லாம் கிளம்பி போனோம்னா ஊர் தலைவரை இவங்க ரெண்டு பேர் சேர்ந்த மாதிரி தோப்பு காரணம் எல்லாம் போட வைக்கிறாங்க. என்னால ஊர் தலைவர் இவங்களுக்கு பயப்படுறாரு அப்படின்றது ஒரு பிளாஷ்பேக் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஊர் தலைவரோட ஒய்ஃப் எப்ப பாரு இவரை திட்டிக்கிட்டே இருக்காங்கல்ல, இதெல்லாம் மாத்தி ஒய்ஃபை கண்ட்ரோல்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. ஒரு சாமியார்கிட்ட ஹெல்ப் கேட்டு பரிகாரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பாட்டியை கல்யாணம் பண்ணா சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இதனால இவரும் ஒரு பகுதியில வச்சு அவங்களை கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. எதர்ச்சியா அந்த இடத்துக்கு வந்த ஹீரோவும் ஃப்ரெண்டும் இந்த வீடியோ மாதிரி எடுத்துருவாங்க. இந்த வீடியோவை காமிச்சுதான் தொடர்ச்சியா இவரை மிரட்டிட்டு இருக்காங்க. ஏன்டா என்ன சும்மா சும்மா மிரட்டிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்னதான் வேணும்னு கேக்குறாரு. எங்களுக்கு திருடுறதுக்கு சூப்பரா ஒரு இடம் வேணும், நீங்க தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு ஊர்ல திருவிழா நடக்க போறதா சொல்லிட்டாரு. அங்க வேணா திருடிக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. சரி அந்த ஊருக்கு போயிட வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி இவங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க வச்சு இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணனை பாக்குறாங்க. அவர் பெயிண்டிங் கான்ட்ராக்ட் எல்லாம் எடுத்து பண்றவரா இருப்பாரு. வேலை இருக்கு வரீங்களான்னு கேக்குறாரு. அதெல்லாம் எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க அவாய்ட் பண்ணிடுறாங்க. நைட்டு திருவிழாக்காக எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. இப்ப ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ள பூந்துடணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள பூந்துடுறாங்க. அந்த வீட்டுக்குள்ள பார்த்தா ஒரு வயசு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு மேக்கப் எல்லாம் போட்டுக்கிறதுனால இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை லாக் பண்ண மாதிரி மிரட்டுறாங்க. பீரோவெல்லாம் திறக்க சொல்லிட்டாங்க. பீரோவை திறந்தா நகை பணம் எதுவுமே இல்ல. இந்த பொண்ணு போட்டிருக்கா பாத்தீங்களா, அந்த நகையை மட்டும் கழட்டிக்கிறாங்க. சரி சைட் டிஷ்க்கு ஏதாவது தேர்தா பாப்போன்ற மாதிரி இவங்க தேடிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, இதை வேணா வச்சுக்கோங்கன்ற மாதிரி ஊர்காவெல்லாம் எடுத்து தந்துட்டு இருக்கா. சரி கிளம்புறோம் அப்படின்னு இவங்க கிளம்ப போறாங்க. முன் வாசல் வழியா போகாதீங்க, ஊர்ல யாராவது பாத்துட்டாங்கன்னா என்ன பத்தி தப்பா பேசுவாங்க, நீங்க பின்வாசல் வழியா போய்க்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்னம்மா அநியாயத்துக்கு நல்ல பொண்ணா இருக்கியே, இந்த மாதிரிலாம் இருந்தா எல்லாரும் ஏமாத்திடுவாங்கம்மா, பாத்து இருன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே கிளம்புறாங்க. அவங்க போனோன்னு இவங்க வேகமா கதவை சாத்திடுறாங்க. இப்ப மறுநாள் காலையில போலீஸ் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த திருடங்களோட அடையாளத்தெல்லாம் சொல்லு அப்படின்ற மாதிரி போலீஸ் கேக்குறாரு. அடையாளம்லாம் தேவையில்ல, அந்த ரெண்டு பேரையும் நான் புடிச்சு வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. என்னமா சொல்ற அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆச்சரியப்படுறாரு. ஆக்சுவலா பின் வழியா போக சொல்லி சொன்னாங்க பாத்தீங்களா, பின்னாடி வால் ரொம்ப பெருசா இருக்கும், அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் போக முடியாது. திட்டமிட்டு தான் நம்மள மாட்ட வச்சிருக்கா அப்படின்றது இப்பதான் இவங்க ரெண்டு பேருக்கு புரியுது.
ஆனா ஹீரோக்கு ஈரினை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருது. இப்ப போலீஸும் அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து கூட்டு போறாங்க. அதே மாதிரி ஈரின் அப்பா கிட்ட இந்த தகவலை பாஸ் பண்றாங்க. சார், திருட்டு பசங்கன்னு சொல்றீங்க, அரெஸ்ட்லாம் பண்ண தேவையில்ல, ஏன்னா நாளை பின்ன என்னோட பொண்ணு ஏதாவது பண்ணிட போறாங்க, அதனால விட்டுருங்கன்னு சொல்றாரு. இவங்களுக்கு வேலை ஏற்பாடு பண்றேன்னு ஒரு அண்ணன் சொன்னாரு பாத்தீங்களா, அவரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அந்த அண்ணனும் உங்களுக்கு வேலை விஷயமா பேசியிருக்கான்ப்பா, 2 பேருமே தலா 2 லட்சம் ரூபாய் தந்தா வேலை கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவ்வளோ காசா அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் ஒய்ஃபை இழந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, நஷ்டஈடு காசுக்காக அப்ளை பண்றதுக்கு வந்திருக்காரு. இவங்களும் 4 லட்சம் ரூபாய் எப்படி பெறட்டுறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்பதான் இவங்க 2 பேரை பாக்குறதுக்காக ஒரு அண்ணன் வராரு. இவருக்கு ரொம்ப வயசாயிருக்கும், ஆனா இன்னும் கல்யாணம் முடியாம இருக்கு. நான் ஒரு ஸ்கூல் பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பொண்ணை வசியம் பண்றதுக்காக நான் மந்திரம் பண்ணி முட்டையெல்லாம் ரெடி பண்ணிருக்கேன். அந்த பொண்ணு மேல நீங்க தான் அந்த முட்டையை எரியணும். இதை நீங்க பண்ணீங்கன்னா 5000 ரூபாய் தரேன்னு சொல்றாரு. சரி பண்றோன்ற மாதிரி இவங்க 2 பேருமே ஏத்துக்கிறாங்க. இவருமே அந்த ஸ்கூலுக்கு கூட்டு வந்துடுறாரு. அந்த பொண்ணை பாக்குறதுக்காக இவங்க 2 பேருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரனுக்கு பக்கத்துல தான் அந்த பொண்ணு வந்துட்டு இருக்கா. அந்த பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி அந்த அண்ணன் காட்டுறாரு. ஆனா ஹீரோ ஈரனை மெய் மறந்து பாக்குறதுனால அந்த பொண்ணை கவனிக்கவே மாட்டாரு. இப்ப ஈரின் பஸ் ஏறி கிளம்புறாங்க. இவரும் பஸ்ல வேகமா ஏறிடுறாரு. முட்டி அடிக்க சொன்னா இவன் என்னடா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த அண்ணன் பயங்கரமா கோவப்பட்டு இருக்காரு. இதனால ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, முட்டிய தாடான்ற மாதிரி அவர்கிட்ட இருந்து வாங்க ட்ரை பண்றாரு. அப்ப தெரியாதனமா அந்த அண்ணன் மேலேயே பட்டுது. அவரும் பைக்ல இருந்து கீழே எல்லாம் விழுந்துடுறாரு. ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க, கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட் சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோ கேட்காம அந்த பொண்ணோட ஊர் வரைக்கும் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் தான் அங்க இருந்து இவங்க 2 பேருமே கிளம்புறாங்க. ஈரனை பொறுத்த வரைக்கும் ஒரு செயின் போட்டிருப்பாங்க. அந்த செயின் திடீர்னு மிஸ் ஆகுது. எங்க போச்சு அப்படின்ற மாதிரிலாம் பதட்டமா இவங்க தேடிட்டு இருக்காங்க. இவங்க ஸ்கூல்ல வச்சு ஒரு போட்டோ எடுத்திருப்பாங்க. அந்த போட்டோல பார்த்தா செயின் இருக்கு. அதுக்குள்ள செயின் எப்படி மிஸ் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோ மறுநாளும் ஈரனை பார்க்கறதுக்காக ஸ்கூல் வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஈரன் ஸ்கூல்ல இருக்கும் போதுதான் வேற ஒரு பொண்ணு இவங்களோட செயினை போட்டிருக்கிறத பாக்குறாங்க. இவகிட்ட எப்படி செயின் போச்சு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி பேசி வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி பேசுறதுக்காக வராங்க. அந்த பொண்ணு இருக்கல்ல, என்ன பார்த்து திருடின்னு சொல்றீங்களா, என் அப்பா தந்தாரு, இதெல்லாம் உங்களுக்கு தர முடியாது, போங்கன்ற மாதிரி திட்டி அனுப்பிடுறா. வெளியே வரும்போது ஈரின் வாசல்ல இவங்க 2 பேர் இருக்கிறத பாக்குறாங்க. இப்ப இவங்க 2 பேர்கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. என்னோட செயினை வேற ஒரு பொண்ணு திருடி போட்டிருக்கா, கேட்டா தரமாட்டா, நீங்க தான் அந்த பொண்ணு கிட்ட இருந்து திருடி தரணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு காசு கூட தந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இந்த வேலையை ஏத்துக்கிறாரு. ஆக்சுவலா ஹீரோ ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, பஸ்ல போகும்போது ஈரின் செயினை திருடி இருப்பாரு. அதை இவர் தான் விற்கவே செஞ்சிருப்பாரு. ஊர் தலைவர் பொண்ணு கிட்ட தான் இப்ப அந்த செயின் இருக்கு, எப்படியாவது எடுத்து தாங்கன்ற மாதிரி ஊர் தலைவர் கிட்ட கேக்குறாங்க. பொண்ணு கேட்டா தரமாட்டான்னு தெரியும். பொண்ணு தூங்கிட்டு இருக்கும் போது பொண்ணுக்கு தெரியாம எடுத்து இவங்க கிட்ட தந்துடுறாரு. செயின் திரும்ப கிடைச்சதுனால ஈரின் சந்தோஷப்படுறாங்க. உங்களுக்கான காசை தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி தரதுக்காக வராங்க. காசெல்லாம் எதுக்குங்க, வேணாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஏன்டா காசு வேணாம்னு சொன்ன, வாங்கிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கேக்குறாரு. அவளை லவ் பண்ற மச்சான், காசெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஹீரோ லவ் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ அடிக்கடி ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இவர் ஃபாலோ பண்றது ஹீரோயினுக்கும் தெரிய ஆரம்பிச்சிருது. ஆனா ஹீரோயினுக்கு இவரை பிடிக்கல, பயங்கரமா கோவலாம் பட்டுட்டு இருக்காங்க. திருட்டு வேலை பார்த்துட்டு எப்படி என் பின்னால உன்னால சுத்த முடியுது, இந்த செயினை உன் மூலியமா எடுத்தது தான் நான் பண்ண தப்பு, இந்த செயினை நீயே வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அவரோட மூஞ்சில தூக்கி எரிஞ்சிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப மறுநாள் ஹீரோவோட ஃப்ரெண்டு மட்டும் தான் இவங்களை பார்த்து பேசுறதுக்காக வராரு. என் ஃப்ரெண்டு பண்ணது தப்பு தாங்க, எங்க 2 பேருக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாருமே கிடையாது, நீங்களா வந்து பேசுனீங்கல்ல, அதனால காதல்னு நினைச்சிட்டான், இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நடக்காது, நீங்க செயினை வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தந்துட்டு கிளம்புறாரு. இந்த மாதிரி பேச சொல்லி ஹீரோ தான் சொல்லியே தந்திருப்பாரு. இந்த மாதிரி நீ பேசினதுனால என் மேல கொஞ்சம் இறக்கப்பட்டிருப்பா, நாளையில இருந்து பாரு நான் எங்க இருக்கன்ற மாதிரி தேடுவா, ஆனா 2-3 நாள் அவளோட கண்ணுக்கு படமாட்டேன், அதுக்கப்புறம் தான் அவன் முன்னாடி வந்து நிப்பன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்க பாக்குறாங்களான்னு செக் பண்ண இவர் தள்ளி இருந்து கவனிச்சிட்டு இருக்காரு. பார்த்தா ஈரின் மறுநாள் ஸ்கூலுக்கே வந்திருக்க மாட்டாங்க. அடுத்து 2-3 நாள் ஸ்கூலுக்கு வராம இருக்காங்க. எங்கதான் இவ போனா அப்படின்ற மாதிரி இவர் ஒன்னும் புரியாம யோசிச்சுட்டு இருக்காரு. மறுநாள் இவரும் அந்த ஸ்கூலோட வாட்ச்மேன் கிட்ட விசாரிக்கிறாரு. ஈரின் நர்சிங் காலேஜ்ல தான் படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு முதியோர் இல்லத்துல சர்வீஸ் பண்றதுக்காக தான் நிறைய ஆட்கள் போயிருக்காங்க, அந்த பொண்ணும் போயிருக்கான்ற மாதிரி வாட்ச்மேன் சொல்லிட்டாரு. இவங்களும் அந்த இடத்துக்கு போலான்னு போக பாக்குறாங்க. ஆனா அங்க இருக்க வாட்ச்மேனை விட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எப்படிதான் போறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. வேலை விஷயமா ஒரு நபர் பேசினார் பாத்தீங்களா, அவர் தான் இங்க பெயிண்டிங் கான்ட்ராக்ட் எடுத்திருக்காரு. இவர் மூலியமா உள்ள போயிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. அன்னைக்கு வேலைக்காக கேட்டீங்கல்ல, இன்னைக்கு நாங்க பண்றோம் அப்படின்ற மாதிரி உள்ள வந்துடுறாங்க. இந்த ஓம்ல தான் பாரதி ராஜா இருக்காரு. அடிக்கடி ஏமாத்தி வெளியே போயிடுவாரு. எப்ப பாரு வெளியே போய்கிட்டே இருப்பீங்களா, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே திட்டி அவரை திரும்பி உள்ளே விடுறாங்க. ஹீரோவும் ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி இங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல, இதை ஹீரோனும் கவனிக்கிறாங்க. ஒருவேளை நம்மள தேடி தான் வந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஆனா ஹீரோ பெருசா ஹீரோனை கண்டுக்கவே மாட்டாரு. என்ன கண்டுக்க கூட மாட்டான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறாங்க. ஹீரோயின் நம்மள பார்க்கணுன்றதுக்காக தான் இவர் வேணும்ட்டே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. பாரதி ராஜா அடிக்கடி வெளியே போயிட்டு இருக்காரு பாத்தீங்களா, இந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரிய வருது. உங்க சொந்தக்காரங்களை பார்க்க போறீங்களா, கவலைப்படாதீங்க, உங்க சொந்தக்காரங்களே என்னைக்காவது பார்க்க வருவாங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பாரதி ராஜா எதுவுமே பேசாம அமைதியா எந்திரிச்சு போயிடுறாரு. அவருக்கு சொந்தம் சொல்லிக்க யாருமே கிடையாதுமா,
நாங்க இறந்தாலாவது எங்களை பாக்குறதுக்கு யாராவது வருவாங்க, அவருக்கு அப்படி கூட வரமாட்டாங்க, அதை நினைச்சுதான் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதனால ஹீரோயினுக்கும் பாரதி ராஜாவை பார்க்கும்போது பாவமா இருக்கு. அவரை நல்லபடியா பாத்துக்கிறாங்க. அதே மாதிரி அவர் கூட டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோ கவனிக்கிறாரு. பாரதி ராஜா வெளியே போக முடியாம கஷ்டப்படுறாரு பாத்தீங்களா, நம்ம வெளியே கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப பர்மிஷன்லாம் வாங்கி பாரதி ராஜாவை வெளியே கூட்டு வந்துடுறாங்க. ஒரு சினிமா படம் எல்லாம் பார்க்க வைக்கிறாங்க. பாரதி ராஜாவும் பயங்கரமா என்ஜாய் பண்றாரு. இப்போ ஒரு நபர் என்ன பண்றாருன்னா, ஒரு வயசானவங்கள தத்து எடுத்து அங்க இருந்து கூட்டு போறாரு. இதெல்லாம் ஹீரோ கவனிச்சிருப்பாரு. எங்க கூட்டு போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாரு. அவர் சின்ன பையனா இருக்கும் போதே அம்மாவை இழந்துட்டாரு. அதனால அம்மா மாதிரி பாத்துக்கிறதுக்காக தான் இவங்களை கூட்டு போறாரு அப்படின்ற மாதிரி வாட்ச்மேன் சொல்லிட்டாரு. இப்ப வேற ஒரு நாள் ஒரு பெரியவர் இறந்து போயிடுறாரு. அந்த பெரியவரை பார்த்து எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேமிலிக்கு தகவலை கொடுக்குறாங்க. இத பாக்குற பாரதி ராஜா இன்னும் ஃபீல் பண்றாரு. ஏன்னா இறந்தா கூட்டு போக யாருமே வரமாட்டாங்கல்ல, அதை நினைச்சுதான் ஃபீல் பண்றாரு. ஹீரோயின் இதை கவனிக்கிறாங்க. ஹீரோயின் கவனிக்கிறத ஹீரோ கவனிக்கிறாரு. இப்ப ஹீரோவும் நேரடியா பாரதி ராஜா கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. எனக்கும் யாரும் இல்ல, உங்களுக்கும் யாரும் இல்ல, பேசாம எங்க கூட வந்துடுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இதனால பாரதி ராஜாவும் சரி அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ஹீரோவும் பாரதி ராஜாவை தத்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஊர் தலைவர் கிட்ட வந்துடுறாரு. அதுக்கெல்லாம் ஏகப்பட்ட ப்ரொசீஜர் இருக்கு. வீடியோ வச்சு எவ்வளவுடா மிரட்டுவீங்க, என்னால பண்ண முடியாது, நீங்க ஆனதை பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. ஹீரோ கிட்ட கேமரா போனே இருக்காது. வீடியோ எடுத்ததா சும்மா தான் மிரட்டி இருப்பாரு. இப்போ உண்மையெல்லாம் சொல்லிடுறாரு. அவரை மட்டும் தத்து எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி ரொம்ப கெஞ்சி கேட்கிறாரு. இதனால ஊர் தலைவரும் சரின்னு ஏத்திருப்பாரு. ஆக வேண்டிய ப்ரொசீஜர் எல்லாத்தையும் இவர் முன்ன நின்னு பண்றாரு. நல்லபடியா தத்து எடுக்கிற ப்ராசஸ் எல்லாம் முடிச்சு தந்திருப்பாரு. ஹீரோயின்காக தான் ஹீரோ இந்த விஷயத்த பண்ணா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்காரு. ஓஹோ அதான் விஷயமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு எல்லாருமே அவங்க ஸ்டாப் வந்தோன்னு இறங்கி போயிடுறாங்க. இதெல்லாம் ஹீரோவும் கேட்டுட்டு இருந்திருப்பாரு. ஹீரோயின்காக யாரா சொன்னா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப ஹீரோயின்காக இல்லையான்ற மாதிரி ஃப்ரெண்டு கேட்கிறாரு. ஹீரோயின்காக இல்ல, நம்மளுக்காக அப்படின்ற மாதிரி ஹீரோவும் விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒய்ஃப் இறந்து போனதுக்காக ஒரு நபருக்கு நஷ்டஈடு கிடைச்சது பாத்தீங்களா, நஷ்டஈடா 4 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கும். நம்மளும் 4 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணோம்ல, அங்க சாவ போற பெரியவரை நம்ம சாவடிச்சா என்ன, யானை சாவடிக்கிற மாதிரி நம்ம வாய்ப்பை ஏற்படுத்தி தருவோம், அவர் இறந்து போனா நமக்கு காசு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஓ இதுதான் உன்னோட பிளானா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட் ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்காரு. இப்ப இவங்க ஊருக்கு பஸ் போற மாதிரி காமிச்சு நமக்கு இன்டர்வல போடுறாங்க. ஹீரோவும் ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி பாரதி ராஜாவை கூட்டு வந்துட்டு இருக்காங்க. இவனுங்க 2 பேரே வெட்டி பசங்க. இப்ப இவரை வேற கூட்டு வந்திருக்காங்களா, என்ன ஆக போதோ அப்படின்ற மாதிரி ஊர்க்காரங்களா பேசிட்டு இருக்காங்க. பாரதி ராஜாவும் இவங்களோட வீட்டை பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுறாரு. இது என்னோட வீடு, நான் இதுக்கு பேசாம அங்கேயே இருந்துருவேன், என்ன அங்கேயே கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. தாத்தா தாத்தா அவசரப்படாதீங்க, நாங்க வீட்டை சரி பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் சொல்றாங்க. சரி சாப்பிட்டு ஏதாவது வாங்கிட்டு வாங்கன்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. இவங்களும் வேகமா கடைக்கு வந்து தோசை எல்லாம் வாங்கிடுறாங்க. என்னடா தோசை வாங்கிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு பிரியாணி தான் வேணும்னு சொல்லிட்டாரு. சரி பிரியாணியை வாங்குவோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் வேகமா பிரியாணியை வாங்கிட்டு வராங்க. இது என்னடா ரோட்டு கடை பிரியாணி மாதிரி இருக்கு, எனக்கு பெரிய ஹோட்டல் பிரியாணி தான் வேணும்னு கேக்குறாரு. சரி அதையும் பண்ணுவோன்ற மாதிரி இவங்க 2 பேருமே வாங்குறதுக்காக கிளம்புறாங்க. இவங்க வாங்கிட்டு வந்து பார்க்கும் போது தான் ஏற்கனவே இவங்க வாங்கி வச்சதெல்லாம் அந்த பெரியவர் சாப்பிட்டு இருக்கிறது தெரிய வருது. அதே மாதிரி சரக்கெல்லாம் வச்சிருப்பாங்க, அதையும் அந்த பெரியவர் குடிச்சிருக்காரு. நமக்கு வச்சிருந்த சரக்க குடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு புலம்புறாரு. இந்த பெரியவரும் மத்தவங்க கிட்ட மிங்கிளாக ட்ரை பண்றாரு. ஆனா அந்த 2 பேரை ஊர்ல யாருக்கும் பெருசா பிடிக்காதுல்ல, அதனால இந்த பெரியவர் மேலேயே எல்லாருமே கோவம் எல்லாம் பட்டுட்டு இருக்காங்க. இந்த பெரியவரும் லைட்டா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க 2 பேர் சேர்ந்து பெரியவரை தத்து எடுத்திருக்காங்கல்ல, இத பத்தி எல்லாம் ஒரு பொண்ணு ஈரின் கிட்ட சொல்றா. இதனால ஈரினும் ஃப்ரெண்டோட பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்ன பார்க்கலாம் வந்திருக்க, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி இந்த பெரியவர் கேக்குறாரு. ஈரின் லைட்டா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அதை பத்தி எல்லாம் பெரியவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஓஹோ அதான் விஷயமா, அப்ப நீ வரப்போற வீடு சுத்தமாவே இல்ல, சுத்தம் பண்ணிருமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஈரினும் ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல சுத்தம் பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. அப்பதான் ஹீரோவும் எதிர வராரு. இவ எதுக்காக வந்துட்டு போறா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. ஈரின் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு போறாங்க. என்ன சிரிக்கலாம் செய்யறா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. பெரியவரை பார்க்கறதுக்காக ஈரின் அடிக்கடி அந்த வீட்டுக்கு வராங்க. அது மூலியமா ஹீரோவும் ஈரினும் பழகலாம் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே பழகிட்டு இருக்கிறத ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இந்த பெரியவரை காட்டு பகுதிக்கு கூட்டு போனோம்னு நினைக்கிறாரு. அங்க ஒரு தெய்வம் இருக்கு, சக்தி வாய்ந்த தெய்வம், நம்ம போய் வேண்டிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த பெரியவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அங்க வச்சு சாவடிக்கிறது தான் ஹீரோவோட பிளானா இருக்கும். இப்ப எல்லாருமே படையலுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ இருக்கார்ல, நானும் இவனும் தண்ணி புடிச்சிட்டு வரோம், நீங்க பாத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி போங்க நான் பாத்துக்கிறேன்னு பெரியவரும் சொல்லிட்டாரு. இவங்க 2 பேருமே கொஞ்சம் தள்ளி வந்து நிக்க ஆரம்பிக்கிறாங்க. யானை எப்ப வரும், அடிச்சு தூக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. யானையும் வருது, அவரை நெருங்கி அட்டாக் பண்ற மாதிரிலாம் பாக்குது. அட்டாக் பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு இவங்க கவனிச்சிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள யாரோ கன்னை வச்சு ஃபயர் பண்றாங்க. அந்த யானை கிளம்பிடுது. இவங்களும் ஸ்பாட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி வேகமா ஸ்பாட்டுக்கு ஓடி வந்துடுறாங்க. அங்க போலீஸுங்க தான் மொத்தமா வந்திருப்பாங்க. பெரியவரை இப்படிதான் தனியா விட்டு போவீங்களான்ற மாதிரி இவங்க 2 பேரை திட்டுறாங்க. இந்த மாதிரி பகுதிக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு உங்க ஊர்க்காரங்க கிட்ட எத்தனை வாட்டி சொல்றது, கேட்கவே மாட்டீங்களா, முதல்ல கிளம்புங்க அப்படின்ற மாதிரி போலீஸே இவங்களை திட்டி இங்க இருந்து அனுப்பி விடுறாரு.
இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஊர் தலைவர் கிட்ட பேசுறதுக்காக வராரு. யானையால தோட்டம்லாம் நாசமாக கூடாதுன்றதுக்காக வேலையால போடுவாரு. ஆனா யானை அடிச்சு சாவடிக்குதுல, அதனால யாருமே அந்த வேலைக்காக வரமாட்டாங்க. ஹீரோ இருக்காருல, கவலையை விட்டு தள்ளுங்க, நானும் அந்த பெரியவரும் சேர்ந்த மாதிரி பாதுகாக்கிற வேலையை பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப பாதுகாப்பு வேலைக்காக இவங்க 3 பேருமே வந்துடுறாங்க. மேல ஒரு குடிசை, கீழே ஒரு குடிசை போட்டுறாங்க. கீழ் குடிசையில இந்த பெரியவரை விட்டுறாங்க. யானை வந்து அடிச்சு சாவடிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. வருமான்னு பாக்குறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அசந்து தூங்கிடுறாங்க. பார்த்தா அந்த பெரியவர் யானை கிட்ட மாட்டாம இருந்திருப்பாரு. இப்ப நடந்து போகும்போது தான் ரேஷன் கடைக்குள்ள யானை பூந்திருக்குன்னு தெரிய வருது. அந்த இடத்துல இருக்க பொருள் எல்லாத்தையும் நாசம் பண்ணிருக்கு. ரேஷன் கடையை நாங்க பாதுகாக்கிறோம் அப்படின்ற மாதிரி இவங்க ஊர் தலைவர் கிட்ட சொல்லிடுறாங்க. மறுநாள் அந்த இடத்துல பாதுகாக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இங்கேயாவது யானை வந்து இந்த பெரியவரை சாவடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா யானை கடைசி வரைக்கும் வர மாட்டேங்குது. அன்னைக்கும் பெரியவர் தப்பிச்சிடுறாரு. அந்த நைட்டு யானை இருக்கு பாத்தீங்களா, இவங்க வீட்டுக்குள்ளதான் பூந்திருக்கு போல. வீட்டுல இருக்க பொருள் எல்லாத்தையும் நாசம் பண்ணி வச்சிருக்கு. என்ன இந்த பெரியவர் ஒவ்வொரு வாட்டியும் தப்பிக்கிறாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. இப்ப ஈரன் அப்பாவும் ஈரனுக்காக ஒரு மாப்பிளைய பார்த்திருக்காரு. அதை பத்தி எல்லாம் அவரோட அம்மா கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதை கவனிக்கிற ஈரன் இருக்காங்கல்ல, உடனே ஹீரோக்கு கால் பண்றாங்க. சீக்கிரமா என்னோட வீட்டுக்கு வந்து பேசு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இதெல்லாம் அந்த பெரியவரும் கவனிக்கிறாரு. நானும் அவன் கூட வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பெரியவரும் பொண்ணை கொடுங்கன்ற மாதிரிலாம் பேசி பாக்குறாரு. பொண்ணு அப்பா இருக்காரு பாத்தீங்களா, இவங்க 2 பேருமே திருட்டு வேலை பாக்குறதா சொல்றீங்க. எப்படி என்னோட பொண்ணை நம்பி தர முடியும்? என்னால முடியாது. உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தா தருவீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. மேற்கொண்டு பெரியவரால எதுவுமே பேச முடியல. அங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோவோட ஃப்ரெண்டு சூர்யா வேற ஒரு பிளான போட்டிருக்காரு. கோயில் யானைக்கு மதம் பிடிக்கிற மாதிரி பண்ணி அதை வச்சு சாவடிச்சிடலாம். அதுக்கப்புறம் காட்டு பகுதியில போட்டு காசு வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இதெல்லாம் வேலைக்காவாதுன்னு ஹீரோ சொல்லிட்டாரு. ஆனா சூரிய ஏத்துக்க மாட்டாரு. இப்ப சூரியன் உள்ள பெரியவர் படுத்திருக்காரா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. இதெல்லாம் பண்றதுக்கு அந்த யானையோட ஓனர் ஏத்துக்க மாட்டாரு. ஆனா யானையோட ஓனரை லாக் பண்ணி இவர் பட்டாசா பத்த வச்சிடுறாரு. பட்டாசு மூலியமா மதம் பிடிச்சிரும் நினைக்கிறாரு. ஆனா யானை இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல ஆசீர்வாதம் பண்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கு. என்ன இது ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. என்னையா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்குன்ற மாதிரி அந்த யானை பாகன் கிட்ட கேக்குறாங்க. இது பல திருவிழாவை பார்த்தது, பட்டாசுக்கெல்லாம் பயப்படாது, பட்டாசு வெடிச்சா ஆசீர்வாதம் தான் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்பதான் ஊர் மக்கள்லாம் சேர்ந்த மாதிரி கத்திட்டு இருக்காங்க. என்ன ஊர் மக்கள் கத்துறாங்க, போய் பார்க்கணுன்ற மாதிரி இவங்க கிளம்பி வராங்க. பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு முன்னாடி ஒரு புலி இருக்கு. அசஞ்சா அடிச்சிரும் போல. அதனால ஊர் மக்கள் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. யாருமே போக பயப்படுறாங்க. ஆனா பெரியவர் இருக்காரு பாத்தீங்களா, பொறுமையா அந்த பொண்ணுக்கு பக்கத்துல வந்துடுறாரு. என் பின்னாடி வான்ற மாதிரி அந்த பொண்ணோட அப்பாவை கூப்பிடுறாரு. இப்ப அந்த குழந்தைய பொறுமையா தூக்கி அந்த அப்பா கிட்ட ஒப்படைச்சிடுறாரு. கொஞ்ச நேரம் அந்த புலியோட கண்ணியே பார்த்துட்டு இருக்காரு. அந்த புலியும் அங்க இருந்து கிளம்பி போயிருது. மக்கள் எல்லாருமே இவர் பண்ணதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அப்பதான் அந்த யானை பாகனோட யானை வந்துட்டு இருக்கு. இவர் நிக்க சொல்றாரு, அந்த யானை நிக்குது. உட்கார சொல்றாரு, உட்காருது. என்ன இப்படி எல்லாம் கண்ட்ரோல் பண்றாரு அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. இதெல்லாம் எப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் சர்க்கஸ்ல தான் 40 வருஷமா வேலை பார்த்தேன். அது மூலியமா இதெல்லாம் எனக்கு ஓரளவுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஊர் மக்கள் முன்னாடி எல்லாம் இவர் அவாய்ட் பண்ணாங்கல்ல, இப்ப ஜாலியா இவர் கூட பழகுறாங்க. அவங்க 2 பேருக்கான கூலி அவங்க கிட்ட தராதீங்க, என் கிட்ட தாங்கன்ற மாதிரி இந்த பெரியவர் வாங்கிக்கிறாரு. 2-3 இடத்துல வேலைக்கு பேசியிருக்கேன், கூலி எல்லாம் நான் வாங்கிட்டேன், போய் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டாரு. வேற வழி இல்லாம இவங்களும் அந்த இடத்துல போய் வேலையெல்லாம் பாக்குறாங்க. இந்த பெரியவரை நம்மள சாவடிக்கிறாருன்னு புலம்பிட்டு இருக்காங்க. இவங்க காசு சேர்த்தாங்கன்னா பயங்கரமா சாப்பிடுவாங்க. இப்ப சாப்பிடலான்னு வீட்டுக்கு வந்தா அவர் கஞ்சி தான் வச்சிருக்காரு. இதை நாங்க சாப்பிடணுமா அப்படின்ற மாதிரி 2 பேருமே லைட்டா கோவம் எல்லாம் பட்டுட்டு இருக்காங்க. ஆனா இவரை வச்சுதானே பிளான் போட்டிருக்காங்க, அதனால பொறுத்து போறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, யானையோட கால் மாதிரி ஒரு பொம்மையை வாங்கிட்டு வந்திருக்காரு. யானெல்லாம் இந்த பெருசா சாவடிக்கும்னு எனக்கு தோணல, நம்மளே சாவடிச்ச மாதிரி செட்டப் பண்ணிடலாம், என்ன சொல்றேன்னு கேக்குறாரு. முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்காதரா, நம்ம மாட்டி போன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. அவர் கையில இருக்கிறத வாங்கி ஒரு இடத்துல மறைச்சு வச்சிடுறாரு. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஹீரோவை பாக்குறதுக்காக வராங்க. ஹீரோக்கு அவரோட பிறந்த நாள் கூட தெரியாது. இவங்களா பிறந்த நாள் இன்னைக்குதான்ற மாதிரி முடிவு பண்ணிக்கிறாங்க. அவருக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்ப பெரியவர் இருக்காரு பாத்தீங்களா, 2 பேருமே சந்தோஷமா கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி காசெல்லாம் ஹீரோ கிட்ட தராரு. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோனா கோயிலுக்கு எல்லாம் கூட்டு வந்துடுறாரு. இப்ப 2 பேருமே உட்காந்து பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ நினைக்கிற மாதிரி அந்த பெரியவர் நல்ல டைப்லாம் கிடையாது, அங்க அப்பாவி மாதிரி இருந்தாருல, ஆனா வீட்டுக்கு வந்தோன்னா பயங்கரமா அட்ராசிட்டி எல்லாம் பண்ணாரு. இப்ப கூட நான் சம்பாரிச்ச காசை எனக்கே தர மாதிரிலாம் சீன் போடுறாரு. அவரை நீ தப்பா புரிஞ்சிருக்க, உனக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் அவர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஹீரோனும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ஆபீசர் கிட்ட வேலையை பத்தி பேசியிருப்பாரு. ஆபீசரும் 4 லட்சம் ரூபாய் தரணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. 4 லட்சம் ரூபாய் எப்படியாவது பெறட்டணும் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அதனால தான் அட்வான்ஸ் காசை இவர் வாங்குவாரு. அதே மாதிரி தனிப்பட்ட முறையில ஹீரோயின் அப்பாவை பாக்குறதுக்காக வராரு. அவனுக்கு கண்டிப்பா ஃபாரஸ்ட் ஆபீசர் வேலை கிடைச்சிரும், பொண்ணை தாங்கன்னு கேக்குறாரு. இருந்தாலும் அப்பவும் கிடைச்சா நான் தரேன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இவர் புலிகிட்ட இருந்து ஒரு பொண்ணை காப்பாத்தினாரு பாத்தீங்களா, இந்த விஷயத்தெல்லாம் ஒரு ஆபீசர் பாக்குறாங்க. அந்த பெரியவரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பெரியவரை வர வச்சிடுறாங்க. இந்த பெரியவர் இருக்காரு பாத்தீங்களா, என் பேரனுங்களுக்கு இந்த ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சரி கண்டிப்பா பண்றன்ற மாதிரி இந்த லேடி ஆபீசரும் ஏத்துக்கிறாங்க. இதனால அந்த ஆபீசரும் ஹீரோக்கு போஸ்டிங் போட்டு தந்துருவாங்க. இதான் போஸ்டிங்கான லெட்டர்ன்ற மாதிரி ஹீரோனும் ஹீரோ கிட்ட தராங்க. இதெல்லாம் பாக்குற ஹீரோவும் இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்றாரு.
அவரை புரிஞ்சுக்காம கொல்லலாம் நினைச்சோமே அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறாரு. ஹீரோ பெட்ரோல் பங்க்ல இருக்கும் போது போன் கால் வருது. இவரும் அட்டன் பண்ணி பேச போறாரு. பெட்ரோல் பங்க்ல பேசக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி இவங்க போனை வாங்கி பைக்ல வச்சிடுறாங்க. ஹீரோவை ஊருக்கு கூட்டு வந்து விட்டுறாங்க. பெரியவரும் சூரியம் மண்ணெண்ணெய் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. இவர் சரியா பிடிக்காம மண்ணெண்ணெயை கொஞ்சம் கீழே விட்டுறாரு. பார்த்து பிடிக்க மாட்டியான்ற மாதிரி பெரியவர் அடிக்கிறாரு. சுத்தி இருக்க ஊர் மக்கள் எல்லாம் சிரிக்கிறாங்க. இதனால சூரிக்கு இந்த இடத்துல பயங்கர டென்ஷன் ஆயிருது. இப்ப பெரியவரை பாக்குறதுக்காக அந்த ஓம சேர்ந்தவங்க வந்திருக்காங்க. ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போது, நீங்களும் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்து இவர் சொல்றாரு. ஹீரோவும் பெரியவர் கூட சேர்ந்து கிளம்பிடுறாரு. இப்பதான் இவங்க ஊர்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறதுக்காக ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் வந்திருக்காங்க. இந்த பகுதியில நிறைய யானை வரப்போறதா நாங்க சந்தேகப்படுறோம், யாரும் அந்த பகுதிக்கு போகாதீங்கன்னு சொல்றாங்க. அந்த பகுதிக்கு பெரியவர் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சூரி கணக்கு பண்றாரு. இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி உடனே இவர் கால் பண்றாரு. ஆனா ஹீரோவோட போன் ஹீரோயின் கிட்ட இருக்கு. ஹீரோயினும் அட்டன் பண்றாங்க. அந்த பெரியவரை சாவடிக்க வழி கிடைச்சிருச்சு, நீ கிளம்பி வான்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஹீரோயினும் ஃப்ரெண்டை கூப்பிட்டு அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. பார்த்தா ஹீரோவும் ஃப்ரெண்டும் காணோம். எதுக்காக அப்படி சொன்னான்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப வீட்டுல இருக்க பொருள் எல்லாம் தேடி பாக்குறாங்க. அப்பதான் அந்த யானை கால் இருக்கிறது தெரிய வருது. அதே மாதிரி நியூஸ் பேப்பர் கட்டிங்லாம் இருக்கு. 4 லட்சம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்கன்னு இப்பதான் ஹீரோயினுக்கு தெரிய வருது. இப்ப அந்த பகுதியை நமக்கு காட்டுறாங்க. சீஃப் கெஸ்டா ஒரு நபர் வந்திருக்காரு. இந்த பெரியவர் ஒரு சின்ன பொண்ணை காப்பாத்தினார்ல, அதனால அவரை பாராட்டுறாரு. அதே மாதிரி ரிப்பனை கட் பண்றதுக்காக வராரு. நம்ம கட் பண்ணக்கூடாது, இந்த பெரியவரை கூட்டு போனா இந்த பையன் தான் கட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா உங்களை மாதிரி யாரும் முடிவு எடுக்கிறது இல்ல, நீங்க பண்ணிருக்கிறது பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி ஹீரோவை பாராட்டுறாரு. ஆனா ஹீரோ சுயநலத்துக்காக தானே இப்படி பண்ணாரு. இந்த பாராட்டை ஹீரோவால ஏத்துக்க முடியல. ஹீரோ பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோனோ ஃப்ரெண்டோ சேர்ந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எப்படி உன்னால இவ்வளவு கேவலமான ஒரு விஷயத்த பண்ண முடிஞ்சது, உன்னை போய் லவ் பண்ண நினைக்கும் போதே எனக்கு கேவலமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாங்க. தாத்தாக்கு விஷயம்லாம் புரிய மாட்டேங்குது. என்னமாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஒன்னும் இல்ல தாத்தான்ற மாதிரி இவங்க கோவமா கிளம்பிடுறாங்க. ஹீரோவும் தாத்தா கிட்ட உண்மையை சொல்லிடலாம்னு நினைக்கிறாரு. உங்களை சாவடிக்கிறதுக்காக தான் என்னோட ஊருக்கே கூட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா, எனக்கு தெரியும்ன்ற மாதிரி தாத்தா சொல்லிட்டாரு. ஆக்சுவலா ஹீரோ என் கூட வரீங்களான்ற மாதிரி கேட்டாரு பாத்தீங்களா, அப்ப அவரோட கண்ணுல ஒரு ஏக்கம் தெரிஞ்சிருக்கும். ஒரு பெரியவரை கூட்டு போறதுக்கு எதுக்கு இவ்வளவு ஏக்கம்ன்ற மாதிரி நான் அப்பயே யோசிச்சேன். அதுக்கப்புறம் தான் உன்னோட பிளான்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சதுன்ற மாதிரி தாத்தா சொல்றாரு. இப்பதான் தாத்தாவும் தாத்தாவோட பிளாஷ்பேக்கை சொல்றாரு. இவர் சர்க்கஸ்ல வேலை பார்த்திருக்க மாட்டாரு. சர்க்கஸ் இடத்தை இவர் தான் ரன்னே பண்ணிருப்பாரு. எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருந்திருக்கும். ஆனா சினிமா வர ஆரம்பிச்சோன்னா சர்க்கஸ்க்கு பெருசா யாரும் வரமாட்டாங்க. போக போக இவங்களுக்கு கஷ்டம்லாம் வர ஆரம்பிக்கும். டிவின்ற ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் டோட்டலா இந்த சர்க்கஸை யாருமே பார்க்க வரமாட்டாங்க. எல்லாருமே பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, இவரோட சொத்தை வித்து அவங்களுக்கு காசெல்லாம் தந்து அனுப்பி வச்சிருப்பாரு. இவர் பசி மயக்கத்தினால ஒரு இடத்துல விழுந்திருப்பாரு. 2 பேர் சேர்ந்த மாதிரி தான் ஆசிரமத்துல சேர்த்து விட்டுருப்பாங்க. ஆசிரமத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மிருகங்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம்னு எனக்கு புரிஞ்சது. காட்டுல ஃப்ரீயா வாழ வேண்டிய மிருகங்களை நாங்க காயப்படுத்தி இருக்கோம். இங்க இருந்து வெளியே போக முடியாம நான் கஷ்டப்படும் போது தான் அந்த விஷயம்லாம் எனக்கு புரிஞ்சுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ கூட்டிட்டு போய் கொஞ்ச நாள்லயே உன்னோட பிளான் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த பிளானை சரியா எக்ஸிக்யூட் பண்ணி உனக்கு காசு கிடைச்சா கூட சந்தோஷம் தான் நினைச்சேன். ஏன்னா உயிரை பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதெல்லாம் கேட்கிற ஹீரோவும் காலில் விழுந்து பயங்கரமா அழுவுறாரு. ஹீரோவும் பண்ண விஷயத்தெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணி சரக்கச்சிட்டு இருக்காரு. ஹீரோனும் ஹீரோ இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ நைட்டு பெரியவரை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வராரு. பார்த்தா பெரியவர் இல்ல, ஃப்ரெண்டு மட்டும் தான் போதையில படுத்திருக்காரு. பெரியவர் எங்கன்ற மாதிரி இவர் ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறாரு. இப்பதான் ஃப்ரெண்டு பண்ண விஷயத்த சொல்றாரு. இந்த ஃப்ரெண்டு வரும்போது பெரியவர் இருக்காரு பாத்தீங்களா, சரக்க போட்டு படுத்துட்டு இருந்திருப்பாரு. இந்த பெரியவர் எல்லாரும் முன்னாடியே திட்டினார்ல, அந்த கோவம் வேற இந்த ஃப்ரெண்டுக்கு இருக்கும். அதனால காட்டு பகுதியில போய் போட்டுலான்ற மாதிரி இவர் தான் காட்டு பகுதியில போட்டு வந்திருப்பாரு. இதெல்லாம் கேட்கிற ஹீரோ கோவப்படுறாரு. உடனே அந்த இடத்துல போய் பெரியவரை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. தாத்தா எங்க இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவரும் ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காரு. தாத்தா கூடயே ஒரு நாய் இருக்கும். அந்த நாயும் குலைச்சுக்கிட்டே ஒரு இடத்த நோக்கி ஓடுது. காட்டு தான் போது போல அப்படின்ற மாதிரி இவரும் பின்னாடியே ஓடி வராரு. அந்த இடத்துல ஒரு பெரிய குழி இருக்கு. அதுக்குள்ளதான் தாத்தா இருக்காரு. எப்படியாவது தாத்தாவை காப்பாத்தோம் அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறாரு. அப்பன்னு பார்த்து ஒரு யானை இவரை அடிச்சு தூக்கிடுது. இவர் திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஏகப்பட்ட யானை இருக்கு. இதை பாக்குற இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எப்படியாவது யானையை மீறி தாத்தாவை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. முதல்ல யானை கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா ஓடுறாரு. இவர் கிளம்பி போனது ஃப்ரெண்டுக்கு தெரியும்ல. ஃப்ரெண்டு ஊர்க்காரங்களெல்லாம் மொத்தமா இந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி தூரத்துல இருந்து வெடியெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இதனால யானைங்க எல்லாமே மிரண்டு அங்கிருந்து கிளம்பி போயிருதுங்க. ஈரவும் தாத்தாவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா அந்த குழிக்குள்ள வந்துடுறாரு. தாத்தாவை எழுப்ப ட்ரை பண்றாரு. தாத்தாக்கு பயங்கரமா காயம் பட்டிருக்கு. ஆனா உயிர் இன்னும் இருக்கதான் செய்யுது. இப்ப தகவல் கேள்விப்பட்டு ஈரனும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. தாத்தா நல்லபடியா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறாங்க. தாத்தா இருக்காருல, இவன் முன்ன மாதிரி இல்லமா, மாறிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் புரிய வைக்கிறாரு. இதனால ஹீரோக்கு பக்கத்துல வந்து சந்தோஷமா கட்டி பிடிச்சிடுறாங்க. ஹீரோக்கு வேலை கிடைச்சிருது. இவரோட ஷிஃப்ட் வேலையை முடிச்சுட்டு இவரும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. பார்த்தா ஹீரோனுக்கும் இவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்றது நமக்கு தெரிய வருது.
ஈரினும் சாப்பாடுலாம் வச்சிருக்கேன், நான் கிளம்புறேன், வேலைக்கு கிளம்பிடுறாங்க. இப்பதான் ஒரு கட்சியை சேர்ந்தவங்க வாக்கு சேகரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இப்ப நஷ்ட ஈடு 4 லட்சம் ரூபாய் தானே தராங்க, நாங்க மட்டும் ஆட்சிக்கு வந்தோம்னா நஷ்ட ஈடு 8 லட்சம் ரூபாயா மாத்துவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இத கேக்குற இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, திரும்பி அந்த பெரியவரை பாக்குறாங்க. 8 லட்சம் ரூபாய் தராங்களாம், இந்த பெரியவரை போட்டு தள்ளினாதான் என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சும்மா ஃபன்னியா தான் இந்த விஷயத்தை காமிச்சு நமக்கு படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.